முதல் பெரியோர் வரை வருத்தப்படாத வாலிப சங்கம் வாலிபர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமர்ப்பணம். அகிலண்ட கோடிய பிரம்ம நாயகன் உலகமெல்லாம் அர்ப்பணிக்கின்ற ஸ்ரீ முனீஸ்வரன் முத்து முனியப்பன் இந்த ஆண்டு உனக்காக பல ஆயிரக்கணக்கில் செலவுகளை செய்து ஊர் பொதுமக்களுடைய சார்பாக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். எங்க அன்பு தெய்வங்கள் அப்பா, தேசம் ஒன்று, பாஷைகள் வேற. ஆமா, தேசம் ஒன்று, பாஷங்கள் வேற. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசை. இந்த 4 திசையிலுமே 4 விதமான பாஷைகள். எப்படி? வடநாட்டுல உன்னை பப்புனுங்கிறாங்க. ஆமா, தருமபுரிக்கு அந்தாண்டு போனா உன்னை பப்புனுங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. இந்த கோமாளி கிழக்கு திசையில திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், விழிபுரம், ஆரணி, சேத்துப்பட்டு, வந்தவாசி அந்த லைன் போன உன்னை கட்டிக்காரங்கிறாங்க. ஆமா, மேற்கு திசையில கவுதள்ளி, ராமபுரம், மாட்டளி, மாதவ சிம்மலைக்கு அந்தாண்டு போயிட்டு உன்னை மந்திரிங்கிறாங்க. அதான் தேசம் ஒன்று, பாஷங்கள் 4, பாஷைகள் வேற. ஆமா, அறிந்தவர்கள் 1001, அறிந்தவர்கள் 1001, அறியாதவங்க 101. அறிந்தோம் அறியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ கற்றவளுக்கு நாம் ஒரு கால் தூசி. விஷம் ஒன்ற பாம்பு இசைக்கு அடிமை. எத்தனையோ நாடக கலைஞர்கள் எல்லாம் சபையில அமர்ந்திருப்பாங்க. எப்படி இந்த நாடகத்தை நடத்துறாங்க? அதான் அறிந்தவர்கள். ஆமா, அறியாதவங்க 101 பேசிட்டு இருக்கிறாங்க பாத்தியா, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா? ஆமா, அதே போல ஏதோ கற்றது கையளவு, கை மண் அளவு, கற்காதது உலகளவு. இதையும் ஓதுகின்ற சரசு என்று புராணத்தில் கூறப்படுகின்றது. நம்ம ஆடக்கூடிய ஆட்டம் அரசல் ஆடும், பாடக்கூடிய பாட்டு பாட்டுக்கார பிள்ளைங்க பாடுவாங்க. ஆடி பேரனுக்கு அந்த அண்டபவனத்தில் ஒருவராலும் ஈழாது. இந்த நாடெங்கும் பேரும் புகழும் பெற்று நற்குணசேகரியார் நல்லத்தங்க நாடகம், இந்த நல்லத்தங்க நாடகத்தை எப்படி இவங்க நடத்துறாங்க அப்படின்னு கெட்ட கதை இருந்தாலும் முட்டமடிய கேட்கணும். அந்த கதையுடைய விளக்கம் தெரியும். அதே போல நம்ம நாடகத்தை காண்பதற்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய செல்வம் அண்ணா. ஆமா, அதாவது என்னுடைய ஆர்வலர் நண்பர் என்ன வெள்ளாளப்பட்டிக்கு சேர்ந்த இந்த உலகமெல்லாம் நம்மளை வந்து பரப்பிருக்கிறார். ஆமா, உலக மக்கள் விளம்பரம் ஆகட்டும் அப்படி என்று நம்மள ஒளிபரப்பு செய்கிறார் செல்வ அண்ணா அவர்கள். ஒளிபரப்பு செய்கிறார். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சமர்ப்பணம். வணக்கம். இருப்பினும் எனக்காக நன்கொடை கொடுத்து நல்ல தங்க பத்தினி கதையில பழுதிருக்க கூடாது. அதே போல இந்த நல்ல தங்கை எப்படி பிறந்தா, எப்படி வளர்ந்தா, எப்படி என்ன நிலைமைக்கு ஆளாகிறார் அப்படின்றது ஒரு கதை இல்லையா? ஆமா, தாய்மார்களுக்கு ஏற்ற கதை. ஆமா, ஒரு அண்ணன் தங்கச்சி பாசங்கள் எப்படி இருக்கு, ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமா வாழ்ந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா, நாடகத்தில் எனக்காக நன்கொடை கொடுத்து கௌரவித்த அன்பு உள்ளங்களுக்கு என் மனமாக வாழையாய் பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வலை கொடுத்து இந்த மோகமுத்து முனியத்தினுடைய சன்னதி எப்படி வளருதோ அப்படி இந்த வந்திருக்கூடிய குடும்பம் அனைத்து குடும்பங்களும் வாழணும், எல்லாம் சீர சிறப்போடு வாழ வேண்டும் என்று ஸ்ரீ முனீஸ்வரனை வேண்டிக் கொள்கிறேன். அம்மா, இந்த நாடகத்தில் நான் யாரு? நான் சந்திர
திருமதுரை. அந்த மதுரையில என் தந்தையார் ராமலிங்க செட்டியார். ராமலிங்க செட்டியார். என் தாயோ இந்திராணி. இந்திராணிக்கு ராமலிங்கனுக்கு பிறந்த நாங்க அண்ணன் தங்கச்சி 2 பேர். உன் பேர் என்ன? என்னுடைய பாசத்திற்கு பண்புக்கும் என்னோட உடன் பிறந்த அண்ணன் ஆகி அதை சொல்வதற்கு முன்பதாக நம்முடைய உயிருக்கு மேலான நம்மளோட சேர்ந்து நடிகர் நம்மளோட சேர்ந்து ஆடிய நடிகர் என்று மறந்தாலும் அவர் ஆண்டு மடிந்தாலும் நம்ம மறக்க முடியாத செல்வங்கள், சொல்ல முடியாத ஒரு தெய்வம். யாரு? கொங்கனாபுரத்து கோமாளி, தலாபட்டி கோமாளின்னா, வளர்த்தி கோமாளின்னா உலகமெல்லாம் பேர் பெற்றவர். அவர் பேசக்கூடிய ஒரு அன்பான வார்த்தை. இன்னைக்கு அவர் அகால மரணம் அடைந்திருக்கிறார். அகால மரணம் பாட்டு மகாராஜன் எப்படி மாண்டாரோ அதே போல அகால மரணம் அடைந்திருக்கிறார். யார்? நம்மளுடைய வளர்த்தி கோமாளி, தலாபட்டி கோமாளி. ஆனா அவர் பேர்ல அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியட்டும். இந்த நாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த கோமாளி இருந்ததை தெரிந்து கொள்ளட்டும். அப்படி என்று அவர் மேல ஒரு பாடல்.